நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாதிருப்போமாக அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை நம்ம கடந்த நாட்களில் முதல் பாகமாக தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்போ மறுபடியுமாக 2வது பாகத்தை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இதை தியானிக்கும்படியாக, பிரசங்கிக்கும்படியாக, அனுப்பும்படியாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்கள் இசையோடு கூட வந்திருக்கிறோம். அப்படியே நாம் ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி செபிப்போமா? கர்த்தராகி ஆண்டவர் உங்களை சபை கூடுதலிலே சேர்த்து கொள்ளும்படியாக சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இங்கேயும் எழுந்தருளும், இங்கேயும் உதயமாகும், சீனாய் மலையில் இறங்கி வந்ததைப் போலவே இங்கேயும் எழுந்தருளும், இங்கேயும் உதயமாகும், சீனாய் மலையில் இறங்கி வந்ததைப் போலவே பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும் எல்லா பரிசுத்தர்களோடும் எல்லா திருச்சபைகளிலேயும் பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும் எல்லா பரிசுத்தர்களோடும் எல்லா திருச்சபைகளிலேயும் இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும் எங்கள் மேலே. ஈசாக்குடைய பயபக்திக்கு உரியவர், ஆபிரகாம் தொழுது கொண்டு வழிபட்ட ஆண்டவர் ஜோஷுவா டிவி மூலமாக சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. நீங்க ஜனங்களே, ஜாதிகளே, சகல பாஷைக்காரர்களே, சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஒருமனப்பட்டிருப்போம். வேத வார்த்தைகள் மூலமாக கர்த்தராகிய ஆண்டவர் பேசுவார். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை தியானிக்கிறோம். வேத வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற வெளிச்சம், சபைகளில் இருக்கிற நன்மை, சபைக்கு கூடி வருகிறது நிமித்தம் உம்முடைய கிருபை, உம்முடைய வெளிச்சம், உம்முடைய மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி ஜனங்கள் சாட்சியாக நிற்கத்தக்க அளவுக்கு ஒருவராகிலும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவராகிலும் சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் காத்து நம்முடைய சபையிலே வரவழைத்து உடைய ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, துதிகன மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி கிறிஸ்து இயேசுவின் நாமத்திற்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்ம கடந்த நாட்களில் சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி ஒரு பாகம் நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 2ஆம் பாகமாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீங்க. சபை கூடுதலை ஜனங்களே நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. சபை கூடுதல ஜனங்களே நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க.
ஜனங்களே, ஜாதிகளே, சகல பாசைக்காரர்களே, வாங்க வாங்க சபைகளுக்கு, ஆலயத்திற்கு. ஜனங்களே, ஜாதிகளே, சகல பாசைக்காரர்களே, வாங்க நீங்க திருச்சபைக்கு. சபை கூடுதல ஜனங்களே, நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்க வரணும். அங்கதான் நமக்கு சபை கூடுதல் இருக்கிறது. அந்த சபை கூடுதல்ல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நம்ம ரோமர்கள் எழுதின நிருபத்துல இப்படியாக 1வது அதிகாரத்துல இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். ரோமர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல பாருங்க, 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பவுலடியார் இப்படியாக சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் சபை கூடுதலை விட்டு விடாதிருப்போமாக. காரணம், சபை கூடுதலை விடுகிற போது இங்க பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும், கர்த்தராகி ஆண்டவர் என் தேவன் என் ரட்சகர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆனா அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் பாருங்க, ஸ்தோத்தரிக்காமலும் இருந்து மறுபடி தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் என்று அங்க வேதத்தில் வாசிக்கிறோம். மறுபடி உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது என்று வாசிக்கிறோம். அதனால உணர்வு உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. பாருங்க, நம்ம சிந்தையில வீணர் ஆகக்கூடாது என்று கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகின்றார். அதை நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார். சபை கூடுதல ஜனங்களே, நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. பிரியமானவர்களே, ஆதியாகமத்துல கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். 2வது அதிகாரத்துல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை அந்த 7வது நாள்ல கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதித்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக லேவியர் ஆகமத்தில் 23வது அதிகாரத்தில் 3வது வசனம் 8வது வசனம் இப்படி 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி இட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று மோசேயை பார்த்து கர்த்தராகி ஆண்டவர் சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ 7வது நாளில் நாம் சபை கூடி வருகிற நாள் என்று இங்கே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராகி ஆண்டவர் 7வது நாளை அவர் விசேஷித்த நாளாக வைத்திருக்கிறார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன் ஆதியாகமத்தில், இந்த சபை கூடுதலை நீங்கள் ஏன் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அக்கறையோடு ஒரு வாஞ்சையோடு நான் சொல்லுகிறேன்னு சொன்னால் பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்கள், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பதிலா 7வது நாளில் நீங்கள் சபை கூடி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 7வது நாளை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரா? வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள அத்தனை அண்ட சராசரங்களையும் கர்த்தராகிய ஆண்டவர் சிருஷ்டித்து ஓய்ந்திருந்தார் 7வது நாளிலே. 6 நாட்களும் படைத்த படைப்புக்கள் எல்லாம் படைக்கப்பட்டு
தீர்ந்தன. 7வது நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். ஓய்ந்திருந்தாராம். ஆனாலும் அதிலே ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்க, 7வது நாள் சபை கூடுகிற நாள், 7வது நாள் கர்த்தர் சிருஷ்டி எல்லாம் படைத்து விட்டு 7வது நாளிலே ஓய்ந்திருந்த நாள், அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அது பரிசுத்தமுள்ள நாள். அப்போ பரிசுத்தமுள்ள நாளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளையும் நீங்கள் சபை கூடுதலை விட்டு பரிசுத்தத்தை விட்டு விடாதீங்க, ஆசீர்வாதத்தை விட்டு விடாதீங்க. பிரியமானவர்களே, இந்த 7வது நாளிலே சபை கூடுகிற நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற கட்டளைப்படி நாம் நடந்து அந்த கடைப்பிடித்து சபையில் போய் கூடுகிற போது நீங்கள் அந்த 7வது நாளை கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, 7வது நாளில் நான் சபைக்கு வந்திருக்கிறேன், சபை கூடுதலுக்கு வந்திருக்கிறேன், ஆசையாக வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதித்து பாட, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். ஆனால் நீர் சொல்லி இருக்கிறீர் அல்லவா, ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2:3 இப்படியாக சொல்லி இருக்கிறீரே, ஆதியாகமம் 2:3 இப்படியாக சொல்லி இருக்கிறீரே, அதை பரிசுத்தமாக்கினார், ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசீர்வாதமும் 7வது நாளில் நீர் ஆசீர்வதித்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேணும், நீர் பரிசுத்தப்படுத்தின அந்த பரிசுத்தமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களா? அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆலயத்தில் போய் நீங்கள் இது பரிசுத்தமான நாள், இது மனமகிழ்ச்சி நாள் சொல்லி ஏசாயா சொல்லி இருக்கிறாரு. இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், 7வது நாள் சபை கூடுகிற நாள், பரிசுத்தமுள்ள நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஏசாயா சொன்ன மாதிரி இது மனமகிழ்ச்சியான நாள். அப்போ சபை கூடி வருகிற நீங்க 7வது நாள் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கின்ற, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற நீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆசீர்வாதம் கிடைக்கு, பரிசுத்தம் கிடைக்கு, மனமகிழ்ச்சி கிடைக்கு. இதை நீங்க விட்டு விடலாமா? சபை கூடுதல ஜனங்களை நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. சபை கூடுதல ஜனங்களை நீங்க விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. அன்பானவர்களே, பாருங்க, ஒரு நாளில் ஒரு சபையில், எங்கள் திருச்சபையில் பிரசங்கம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நாளில் ஈசாக்குக்கு பெண் பார்க்கக்கூடிய சம்பவத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ அதே திருச்சபைக்கு பெண் பார்க்கும்படியாக ஒரு குடும்பம் அந்த திருச்சபைக்கு வந்திருந்தது. அப்போ நான் அந்த திருச்சபையில் சபை கூடுகிற இடத்துல, ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலேசர் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க வந்தான். ஆண்டவரே, நான் அந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். தண்ணீர் துறவண்டையில் நிற்கும்போது குடிப்பதற்கு தண்ணீர் தாய் என்று குடம் கொண்டு வருகின்ற பெண்ணிடத்தில் கேட்பேன். அப்பொழுது அந்த பெண் சொல்லணும், நீரும் குடியும் ஆண்டவனே, உமது ஒட்டகத்திற்கும் தண்ணீர் தருவேன்னு சொல்லுகிற பெண்ணு என் எஜமானுடைய மகனுக்கு நீர் மனைவியாக ஏற்படுத்தின பெண் என்று ஒரு பொருத்தனையை பண்ணி தலை குனிந்து பாதம் பணிந்தேன், என் எஜமானின் கர்த்தரை துதிக்கின்றேன். தலை குனிந்தேன், பாதம் பணிந்தேன், என் எஜமானின் கர்த்தரை துதிக்கின்றேன். நேர்வழியாய் என்னை நடத்தி வந்தார், நேர்வழியாய் என்னை நடத்தி வந்தார், என் எஜமானின் மகனுக்கு பெண் கொள்ள. இப்படி அந்த சம்பவங்களை வாசித்து அதை தியானித்து இந்த பாடலையும் பாடிட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் வந்து நிற்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, ஐயா உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இந்த திருச்சபைக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய பரிசு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இருக்குயா, அப்போ நாங்கள் பெண் பார்க்கத்தையா வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அப்போ உடனே எங்கள் சொந்தக்கார பெண்ணை நான் காமிச்ச உடனே அந்த இடத்துல வச்சு எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு, என்னைக்கு பூ வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்கள்,
உடனே அந்த பெண் பிடிச்ச உடனே ஆபிரகாமுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு அந்த திருச்சபையில் உள்ள ஒரு பெண்ணை கர்த்தராகிய ஆண்டவர் நியமித்து கொடுத்தார். பாருங்க, இதுதான் ஆசீர்வாதம். சபை கூடுகிறதுல 7வது நாளில், பரிசுத்தமான நாளில், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் நீங்கள் சபைக்கு போகும்போது இது உங்களுக்கு உண்டாகும். இன்னும் பாருங்க, என்னுடைய மூத்த மகளுடைய திருமண காரியத்திற்காக என் மனைவி அதிகமாக, நானும் என் மனைவி அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கோம். என் மனைவி அதிகமாக அழுவா, இன்னும் என் மகளுக்கு திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி சபையில் போய் ஒரு நாள் அழுதுகிட்டு இருக்கும்போது, உன் கண்ணை ஏறெடுத்து பாருன்னு சொல்லி கர்த்தராகி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. பேசின உடனே வலை பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் 2 பையங்க திருமணம் ஆன பையங்க, நடுவில் என் மகளுக்குன்று இப்போ மாப்பிள்ளையாக இருக்கின்ற அந்த மாப்பிள்ளை இருந்தார். இந்த மனுஷன்தான் உன்னுடைய மகளுக்கு கணவனாக வருவான்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ சபையில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். அதனால் சபை கூடுதல ஜனங்களே நீங்கள் விட்டு விடாதீங்க, சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. அப்போ இந்த 7வது நாளை, சபை கூடுகிற நாளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதில் ஒரு அற்புதத்தை நடத்தும்படியாக, ஒரு அதிசயத்தை நடக்கும்படியாக, நெடுநாளாக நீங்கள் காத்திருக்கின்ற அந்த இருதயத்தை இழைக்க பண்ணுகின்ற ஒரு நிலையை மாற்றி நீங்கள் விரும்புகிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக சபை கூடுதல ஜனங்களை நீங்கள் விட்டு விடாதீங்க, சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. ஜாதிகளே, ஜனங்களே, சகல பாசைக்காரர்களே, ஜாதிகளே, ஜனங்களே, சகல பாசைக்காரர்களே, சபை கூடுதல ஜனங்களே நீங்க விட்டு விடாதீங்க. பாருங்க, அந்த குடும்பத்திற்கு செய்த அற்புதத்தை கர்த்தராகி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜோசுவா டிவி நேயர்களே, நீங்க எதுல காத்திருக்கிறீங்க? இந்த காரியம் நடக்கலையான்னு சொல்லி ஒருவேளை நீங்க காத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை 7வது நாள் சபை கூடுகின்ற நாளில் ஆலயத்தில் போய் அழுது புலமை கொண்டிருந்த அன்னாளுக்கு உதவி செய்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் சபை கூடுதலை மாத்திரம் விட்டு விடாமல் இருங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். சபை கூடுதலை நம்ம விட்டுவிடக்கூடாது. இந்த திருச்சபை எப்படிப்பட்ட சபை, இந்த திருச்சபை எப்படி தோன்றினது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 20ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. சபை முக்கியம், ஆலயத்தில் உள்ள ஆராதனை முக்கியம். கர்த்தர் அங்கே இருக்கின்றார். கர்த்தர் ஆராதனைக்கு உரியவர், நாம் அன்பு கூறக்கூடியவர், நமக்கு அதிசயமான கிருபையை விளங்க செய்கின்றவர். அதனால் சபை கூடுதலை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு அற்புதத்தை ஆண்டவரின் வாழ்க்கையில் செய்யும்படியாக சபை கூடுதலுக்கு கட்டாயம் போயிருங்க. நேரத்தை கடத்திடாதுங்க, வீணடிச்சிடாதீங்க. இங்கே ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே சபையை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். திருச்சபை மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, திருச்சபையில் ஆசீர்வாதம் பெறும்படியாக நாம் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. ஆனால் இங்கே 2வதாக பாருங்க, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. திருச்சபை எப்படி உருவானது, திருச்சபை எப்படி தோன்றினது பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் மோசேட்ட
மலையில் நான் உனக்கு காண்பித்த மாதிரி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. அதில் என் ஜனங்க சபை கூடி வரணும், அதில் வந்து என் ஜனங்க என்னை ஆராதிக்கணும், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவங்கள மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆசையோடு வாஞ்சையோடு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் மேகஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் ஜனங்களுடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக தோன்றுவார் என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். அதனால் இந்த திருச்சபை எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்து இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சாப நோய்களுக்காக, பலவீனங்களுக்காக இயேசு கிறிஸ்து சரீரம் பிற்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அநேக காயங்கள் உண்டானது. அதில் வடிந்த ரத்தம், குற்றமில்லாத ரத்தமெல்லாம் வடிந்தது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தினால பாருங்க, நம்முடைய தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக பாருங்க வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக நாம் இருக்கணுமா? இந்த மந்தையை மேய்ப்பதற்கு, மந்தையை பராமரிப்பதற்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஆனால் நம்ம சபையில் பிரிவினைகள் உண்டு, அநேக சமாதான குறைகள் உண்டு, வேற்றுமைகள் உண்டு. ஒற்றுமை இல்லை, வேற்றுமை உண்டு. பாருங்க, சமாதானம் இல்லை, பாருங்க பிரிவினை உண்டு. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போய் கர்த்தரை ஆலயத்தில் போய் தொழுது கொண்டால், சபை கூடுதலில் போய் நம்ம தொழுது கொண்டால் அதில் அர்த்தமே இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், நான் பெரியவன் நீ பெரியவன் என்கின்ற ஒரு மேன்மை வேண்டாம். மேன்மை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் சொல்லி வேண்டாம். திருச்சபையில், சபை கூடுதலில் கர்த்தராகி ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி நம்ம சபை கூடுவோம். சபையை நம்ம சரியானபடி நடத்தி கர்த்தராகி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம இந்த திருச்சபையில் நாம் பங்கு பெற்று திருச்சபைக்கு வருகின்ற ஜனங்களை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்துட்டு முடிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தில் 6வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மெய்ப்பர்களாகிய ஆசாரியர்கள் பாருங்கள், இங்கே 6 அதிகாரம் எண்ணாகமம் 24, 25, 26, 27 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சபை கூடி வருகின்ற ஜனங்களை பார்த்து பாருங்க, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது திருச்சபையில் பிரதான ஆசாரியர்கள், மந்தை மேய்ப்பர்கள், திருச்சபை மக்களே, சபை கூடி வருகின்ற உங்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிற போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. பாருங்க, 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அது எங்க? திருச்சபையில், சபை கூடுதலில், கர்த்தருடைய ஆலயத்தில். அதனால் நீங்கள் சபை கூடுதல் ஜனங்களை நீங்கள் விட்டு விடாதீங்க. சர்வ வல்லவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்திடாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் கிருபை, உங்களுக்கு தான் சமாதானம். எண்ணாகமத்தில் 6வது அதிகாரத்தில் 24, 25, 26 இந்த 3 வசனத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். பாருங்க, இது திருச்சபையில்
சபை கூடி வருகின்ற பரிசுத்தவான்களே, கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களே, இன்னொரு வாழ்க்கை எனக்கு உண்டு என்று நம்பி திருச்சபையிலே கூடி வருகிற உங்களை பார்த்து கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். சபை கூடுதலை விட்டு விடாத உங்களை பார்த்து கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சமாதானம் போதாதா? உலகம் கொடுக்க கூடாத சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத ஆசீர்வாதம், உலகம் கொடுக்க கூடாத கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை நாங்க தியானித்திருக்கிறோம், இதை ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த வேத வார்த்தைகள் மூலமாக கர்த்தராகிய ஆண்டவர் விரும்பின காரியங்களை நீர் செய்து முடிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வார்த்தை வெறுமையாய் வராது. நான் விரும்பின காரியங்களை செய்து முடித்து விட்டு திரும்ப சொன்னீரே, அப்படியே செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.